வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் காலை வணக்கமும் வாழ்க வளமுடன் என மனமார்ந்த வாழ்த்துக்களையும் கூறி, மகரிஷி அவங்க ஞான களஞ்சியத்தில் 1577வது கவி பரநிலை மறந்ததே தன்முனைப்பு என்ற தலைப்பு. தன்முனைப்பு, பாவப்பதிவு, மயக்கம் மூன்றும் தழைப்பதுதான் மனிதரிட வாழ்வியல்பு. தன்முனைப்பை விழிப்பு நிலை, மெய்விளக்கம், தவ வாழ்வு இவற்றாலே கரைக்க வேண்டும். தன்முனைப்பு கரைந்து அறிவு முழுமை எழுத தக்க ஒரு தவ ஆசான் தொடர்பு வேண்டும். தன்முனைப்பு முதல் 3 தலைகள் நீங்க தான் பரமாம், பிறப்பு இறப்பு தாண்டும் ஆன்மா அப்படின்னு மகரிஷி அவங்க சொல்லியிருக்காங்க. தன்முனைப்புக்கு என்னென்ன பேர்னா ஆணவம், அகங்காரம், திமிர், தற்பெருமை, கர்வம், ஈகோ அப்படின்னு நிறைய பேர் இருக்குது. வடமொழியில் மும்மலங்கள் சொல்லுவாங்க. அது ஆணவம், கண்மம், மாயன். இதெல்லாம் தமிழில் தன்முனைப்பு, பாவப்பதிவு, மயக்கம் சொல்கிறாங்க. இதில் முதல்ல ஒரு தன்முனைப்புன்ற ஒன்றில் தான் தான் என்ற அதிகாரப்பற்றும் தனது என்ற பொருட்பற்றும் பிறக்குது. இதில் பாவப்பதிவுன்றது சஞ்சித கர்மம், பிராரத்த கர்மம், ஆகாமிய கர்மம் சொல்லுவாங்க. மயக்கம்ன்றது நிலையில்லாத ஒன்றை நிலைன்னு நினச்சி மயக்க நிலையிலே வாழ்ந்துட்டுருக்குறோம் இல்லையா. இந்த மூணும் மனுஷர்கிட்ட வாழறது இயல்பு தான். அதை என்ன பண்ணணும், தன்முனைப்பை, விழிப்பு நிலை, மெய் விளக்கம், தவ வாழ்வு. தவமும் நம்ம தற்சோதனை பண்ண தான் நம்ம விழிப்பு நிலை வரும் நம்மளுக்கு. அப்போது இந்த தன்முனைப்பை கரைக்கலாம். அதுக்கு தக்க ஒரு ஆசான் வேணுன்றாங்க. தன்முனைப்பு நீங்கள் ஒரு குரு அடைந்து தவமாற்றும் சாதனையால் உயரும் போதுன்னு ஒரு பாடலில் கூட மகரிஷி சொல்கிறாரு. அப்போ தன்முனைப்புனீங்கன்னா ஒரு குரு அடையணுன்றாங்க. எவ்வளவு படிச்சிருந்தாலும் மற்றவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு பணிவு பண்பாடோடு இருக்கணும். ஈகோன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் தன்முனைப்பை. எக்ஸிட் காட் அவுட் அப்படின்னு அர்த்தம். கடவுள் நம்மக்கிட்ட வெளியே போயிடுவார். எவ்வளவு தான் படிச்சிருந்தாலும் தன்முனைப்பு அழுக்காலம் வந்துடுச்சு ஆரம்பம்னு சொல்லுவாங்க. தவமுறையும் அறநெறியும் பற்ற தருக்கென்ற தன்முனைப்பு குன்றி போகும்னு ஒரு பாடலையும் மகிழ்ச்சி சொல்கிறார். ஒரு முறை ஔவையார் ஒரு அரச சபைக்கு போகும்போது எல்லா மந்திரிகளும் ஆணவத்தோடும் கர்வத்தோடும் அவருக்கு மரியாதை கொடுக்காத உக்காந்துனே இருந்தாங்களாம். அதை பார்த்து ஔவையார் அவங்கக்கிட்ட ஒரு பாடல் பண்ணார். வான்குருவின் கூடு போல் உன்னால் கட்ட முடியுமா? வன்செல் கரையான் போல் உன்னால் கட்ட முடியுமா? தேனடைக்கும் தேனி போல் கட்ட தெரியுமா? சிலந்தி கூடு போல் உன்னால் வலை பின்ன தெரியுமா என்று கேள்வி கேட்டு அவங்க எல்லாருடைய ஆணவத்தை அடக்குனாராம். அதே போல் ஒருத்தர்கிட்ட கண்ணதாசன் கேட்டாங்களாம். கண்ணதாசன்கிட்ட ஸ்ரீதேவி அழகா மூதேவி அழகான்னு கேட்கும்போது, ஸ்ரீதேவி வரும்போது அழகு, மூதேவி போகும்போது அழகுன்னு அப்படின்னு சொன்னாராம். இன்சொல்லும் எளிமையும் எனது சொத்து, வீடோ ஏகவெளி என எண்ணத்தில் தெருவு போண்டேன் அப்படின்னு மகரிஷி ஒரு பாடலில் சொல்கிறார். அவ்வளோ அடக்கமாக. ஜாதகத்தில் குரு ஆதிக்கம் பெற்றவங்க தான் அவங்ககிட்ட தான் தன்முனைப்பு அதிகமாக இருக்கும். நம்மக்கிட்ட இந்த தன்முனைப்பு போனால் தான் இந்த 3 தலைகளையும் போயிடும் நம்மளை விட்டு. அப்போ நம்ம பரசுகத்தை அடையலாம். பிறப்பிறப்பு ரெண்டுமே நம்ம விட்டுண்டு போயிடும். நம்ம துரியாதிட தவற்றோடு சொல்கிறாங்க பாருங்கள். நிரல்நிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஒரு அமைதியில் விழிப்பாய் நிற்க, நிரலிலேயே தானாக உணர்வதாகும் நித்த உயிர் உடலில் எங்கு மட்டும் உறைந்து அந்நிலையில் பழகி கொள்ள உலக இன்பங்களில் அளவு கிட்டும் கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும் கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம். அப்போ நம்மக்கிட்ட கரைஞ்சி போன தன்முனைப்பு, அப்போ தெய்வத்தை காணலாம் அப்படின்னு இந்த பாடல் முடிவில் சொல்கிறாங்க. இந்த பிறப்பிறப்பு தாண்டும் ஆன்மான்னு. இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த அனைத்து நல்லுள்ளவர்களுக்கும் நன்றி கூறி எனது கவியை முடிக்கிறேன். வாழ்க வளமுடன்.